திருச்சிற்றம்பலம். தெருளுமா தெருள மாட்டேன் தீவினை சுற்றமென்னும் பொருளுளே அழுந்தினாலும் போவதோர் நெறியும் காணேன். இருளுமாமணி கண்டானின் இணையடி இரண்டும் காண்பான் அருளுமாறருள வேண்டும் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு சைவ சித்தாந்தம் கூறும் மும்மலம் பற்றி படிக்க போறோம். அண்டி தொடங்குங்க. சைவ சித்தாந்தம் கூறும் மும்மலம். இந்து சமய பிரிவுகளுக்குள் சைவம் பிரதானமானது. சிவனை முழுவதலாக போற்றி வழிபடும் நெறியாக இது அமைகிறது. சைவ சமயம் தொடர்பான கருத்துக்களை தர்க்க ரீதியாக ஆராய்ந்து பெற முடிவே சைவ சித்தாந்தம் என அழைக்கப்படுகிறது. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கைகள் முப்பொருள் உண்மையினை சாதித்தலாகும். அவை பதி, பசு, பாசம் என்னும் மூன்றுமாகும். இம்மூன்றும் அனாதியானவை என்பதை சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. இதனை திருமந்திரம் அறிவறிவென்றவ அறிவுமானதி அறிவு கறிவாம் அண்டி இப்படி அறிவு என்ற அறிவும் அனாதி. அறிவறிவென்ற அறிவு அனாதி, அறிவிக்கு அறிவாம் பதியும் அனாதி, அறிவினை காட்டிய பாசம் அனாதி. எல்லாம் அனாதியா. அனாதி, உயிரும் அனாதி, இந்த ஆணவமும் அனாதி. அனாதி அழிகிற உடம்புதானே அழியுது. ஆனா இறைவனுக்கு சமமா இருந்தாலும் இறைவனும் பதியும் பாசமும் உண்டாயிருக்கலாது என்கிறது. முப்பொருள் உயிர்களை பந்தித்து நிற்பவை பாசம் என அழைக்கப்படுகிறது. இந்த மும்மலம் என்று சொல்லுவதுண்டு. இதை மும்மலம் என்று சொல்வதுண்டு. மும்மலங்களாவன ஆணவம், கன்மம், மாயை என்பனவாகும். அதான் சூரன் 3 பேரும். தாரகன், சூரன், சிங்கவாசுரன் தான் கன்மம். சைவ சித்தாந்தம் கூறும் ஆணவம் என்ற சொல்லுக்கு அணுத்தன்மை செய்வது என்பது பொருள். அதாவது உயிர்களின் அறிவு, இச்சை, செயல் என்பவற்றை அறிய விடாமல் அணுத்தன்மையப்படுத்தும், சிறுமைப்படுத்தும் மனசக்தி ஆணவம் எனப்படுகிறது. ஆணவம் உயிரை அணுத்தன்மைப்படுத்தலை பிரதிபந்தம் என்பர். கன்மம் என்பது ஆணவத்தினால் விளைந்த யான் எனது என்னும் செருக்கினால் உயிரை வந்து வற்றுவது. இதையும் கடவுள் தானே உள்ள செய்விக்கிறாரு. அது அவர் தானே தந்தது. அவர் ஏனண்டா ஆணவத்தில இருந்து உயிர் சரியா கஷ்டப்படுதண்டு, இந்த ஆணவம் போட்டு உயிரை கஷ்டப்படுத்துது, துன்புறுத்துதண்டு. அவர் தான் தனுகரண பூவன போகங்களுக்குள்ள இந்த கண்மம் மாய ரெண்டும் இடையில வந்து அவர் தான் சேர்க்கிறார் எங்களுக்கு. ஏனண்டா அந்த ஆணவத்தின் துன்பத்தில இருந்து கொஞ்சம் விடுபட. அப்ப மாயையும் கண்மத்தையும் காட்டினாதான் நீங்கள் அந்த உயிர் வந்து இந்த உலக போகங்களுக்குள்ள ஆட்பட்டு அதுல இருக்கிற நன்மை தின்மையால அறிஞ்சு இந்த கண்மத்தை செய்யாமல் இருக்கட்டும், மறுபுறப்படுக்காமல் இருக்கட்டும் என்ற. அது சரியில்லை. இப்பொழுதும் பசுக்களை வெட்டுறான், பூச்சரா இருக்கிறான்னு வை, அவனுக்கு வேணும் அந்த சிற்றறிவை கொடுக்குறாரு. உண்மையான ஞானத்தை கொடுத்து அவனும் அதை வெட்டா விடுவான் தான். களவெடுக்க போறான். அதான் நான் முற்பிறப்பு கண்மத்தால செய்யறான். மயக்கத்தை தருவது இந்த கண்மத்தோடு தொடர்புடைய ஆதலால் அதனை சம்பந்தம் என்பர். ஆணவத்தின் மறுபெயர்கள் நீங்க கணக்க படிக்கல. ஆணவத்தினால் விளைந்த ஞான் எனது என்னும் செருக்கினால் உயிரை இது ஆன்மாவின் அறிவு. அதை படிங்க. இது ஆன்மாவின் அறிவை வீடு வேற்றை நோக்கி செல்ல விடாமல் போகமலத்தின் வழியாக வருதலால் இதனை அனுபந்தம் என்பர். மாயை என்னும் மலம் ஆன்மாவின் முற்றறிவை தடுத்து மயக்கத்தை தருவது. இது கண்மத்தோடு தொடர்புடையது ஆதலால் அதனை சம்பந்தம் என்பர். ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் அவருக்கு ஞான சம்பந்தம் 2 பேர் வந்து. ஆணவத்தின் மறுபெயர்கள் அஞ்ஞானம், ஆவிருதி, தடை, சகலமலம், இருள்மலம், பிணி, ஆசு, மூலமலம் என பல்வேறு பெயர்களால் ஆணவம் அழைக்கப்படுகின்றது.
சகசம் என்னும் சொல் உடன் தோன்றுவது என்றும் சகலம் இந்த சகலர் சகவாசம்ன்றது உடனே இருக்கிறது தானே சொல்றோம். சகலமலம்னு சொல்றானே ஆணவத்தை. அது அது பிறந்த அந்த தோன்றிய அந்த ஆணவத்தோட ஆன்மா எப்பவும் அந்த ஆணவம் அந்த ஆன்மா எப்ப உண்டோ அப்பவே ஆணவம் உண்டு. அப்ப அது சேர்ந்து சகசம இருக்கிறபடியா அதை சகசம் சகசம் எல்லாம் ஆன்மா என்று தோன்றிட்டோ அன்றே ஆணவம் அதனுடன் தோன்றிட்டு, அதனால் அது சகலமலம் எனப்பட்டது. அதுக்காகத்தான் இப்ப நான் படிக்கிறேன். ஆணவ நீக்கத்தின் பொருட்டே மாயை கண்மம் முதலான மெலங்கள் ஆன்மாவிடத்து வந்து சேர்வதனாலும் ஆணவமுடன் உறவதனாலும் ஆணவம் மூலமலம் எனப்பட்டது. அறியாமையே வடிவமாக நிற்றலால் இது இருள் மலம் எனப்படுகிறது. அப்ப ஆணவத்தின மறுபெயர்களுக்குரிய விளக்கத்தை இப்ப சொல்றேன். ஆணவத்தின் இயல்புகள் ஆன்மாக்களோடு ஆணவம் சேர்வதால் ஆணவத்தின் இயல்பு தன்மைக்கு ஏற்ப சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என மூவயப்படுகிறார். ஆணவமலம் மாத்திரமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர் எனவும் ஆணவம் கண்மயம் ஆகிய இரு மெலங்களை உடையவர் பிரளயாகலர் எனவும் ஆணவங்கண்மை மாய மூன்று மெலங்களை உடையவர் சகலர் எனவும் அழைக்கப்படும். ஆணவத்துக்கு இரு வகை இயல்புகள் உண்டென சைவ சித்தாந்த நூல்கள் குறிப்பிடும். அவையாவன தன்னியல்பு பொதிய தன்னியல்பு. பொருட்கள் இருக்கின்றன என்னும் தன்மை அறிய விடாமல் கண்ணை மறைக்கும் இருள் போல அறிவை சிறிதும் செயல்பட விடாது தடுத்து அறியாமையாய வடிவாக செய்யும் நிலை ஆணவத்தின் தன்னியல்பு ஆகும். உமாவதி சிவாச்சாரியார் ஆணவத்தின் தன்னியல்பை சிறப்பாக உவமைகளோடு எடுத்து விளக்குவார். உலகில் உள்ள பல்வகை பொருட்களின் தன்மை புலப்படுத்தப்படாதவாறு ஒரு பொருளாக காட்டி நிற்கும் தன்மை இருளுக்குரியது. அதாவது இருள் பிற பொருட்களை அறிய விடாமல் அவற்றை மறைத்து தன்னையே காட்டி நிற்கும். ஆனால் ஆணவமோ தன்னையும் காட்டாது பிறரவற்றையும் காட்டாது. இதனை திருவருட்பயன் ஒரு பொருளும் காட்டா திருளுருவம் இரு பொருளும் காட்டாது. அந்த திருவருட்பயன்லான இருள் மேல நிலையில உமாது சிவாச்சாரியார் ஆணவத்தை சொல்றார். ஆணவம் ஒரு கற்புடைய பெண் மாதிரியா. ஏனண்டா எப்போதும் ஆன்மாவுக்கு தன்னை காட்டாதாம், ஒற்று நாளும் தன்னை காட்டாதாம். அப்ப அந்த ஆணவத்தை கற்புடைய பெண்ணண்டு உமாசாச்சார திருவருட்பயன்ல சொல்றேன். பொதியல் மாய கண்மங்களோடு சேர்ந்து நின்று தடுக்கும் போது மங்களான ஒளியில் கண் தவறாக காண்பது போல பொருட்களின் இயல்பை அறிவினால் உணரச் செய்யும் நீலை பொது இயல்பு எனப்படும். திதிப்பு உணர்ச்சி, அதுதான் பொது இயல்பு. இதனை அதோ நியாமிகா சக்தி நிலை என குறிப்பிடுவர். பிற பொருட்களுடன் சேர்ந்து நின்று உயிர்கள் அறிவு நிலைமையை கீழ் நோக்கி செலுத்தி நிற்கும் நிலையாம். இதனால் ஆன்மாக்கள் பல்வேறு விருப்பு வெறுப்புகளுக்கும் உயர்வு தாழ்வுகளுக்கும் உட்படுகின்றன. அப்ப பொது இயல்பை சொல்றது அமாயை கண்மங்களோடு சேர்ந்து நின்று மங்களான ஒளியில் கண் தவறாக காண்பது போல பொருள்களின் இயல்பை அறிவினால உணர செய்கிற நிலைதான் இந்த திருவிழா. இதைத்தான் அதோ நியாமிக சக்தி என்று சொல்லுவேன். அண்டிப்படியும் எண்குணங்கள் எண்குணங்கள் பதியாகிய இறைவனுக்கு எண்குணங்களை கற்பிக்கின்ற சைவ சித்தாந்தம் ஆணவத்திற்கு எண்குணங்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றது. அவை வருமாறு: விகற்பம், தன்னை விட புற ஒவ்வாதென, தன்னை விட புற ஒவ்வாதென, தன்னை விட வேறு ஒன்று இல்லைன்னு சொல்லுமா. கற்பகம், பிடித்ததை பிடித்திருத்தல். கற்பம் கற்பம் கற்பம். குரோதம், கோபம் கொண்டு நிலைத்தல். கோபம் கொண்டு நினைத்தல். மோகம், ஒன்றிற்கு ஆசைப்படுதல். கொலை, உயிர்களை கொல்லுதல். அஞர், துக்கப்படல். மதம், அகங்காரம், மேலிடல். நகை, சிரிப்பு. சிரிப்பு நல்ல விஷயம்தான். மேற்குறித்த எண்குணங்கள் உடைய ஆணவம் ஒன்றா பலவா எனின் ஒன்றே என்பது சைவ சித்தாந்திகளது நிலைப்பாடு. ஆணவம் ஒன்றாயினும் அதற்கு பல சக்திகள் உண்டு. ஆணவத்தின் தன்மைகளை விளக்க வந்த அருணந்த சிவாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார். இதனை ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதியற்றதாய் ஆன்மாவின் தன் அறிவொடு தொழிலை ஆர்த்து
நின்று திருத்தத்துவத்தை நிகழ்த்தி செம்பிற்களிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இது நின்றே. இந்த ஆன்மாக்கள் அந்த செம்பில எப்படி செலும்பு பிடிக்குதோ அது போலதான் இந்த ஆன்மால இந்த ஆணவம் கண்மை பற்றி பிடிக்குது. ஆனோடியால் அதை அந்த செம்புல இருந்து அகற்றதுக்கு எடுக்க வேண்டிய உபாயங்களை நாங்கள் செய்யணும்னு சிவானஸ்தியார் சொல்றேன். ஆணவம் ஏனைய மலங்களும் ஆணவம் கண்களை மறைக்கும் படலத்தை போல உயிரை குருடாக்குறது. அக்குடனுக்கு ஓரளவு துணை செய்யும் ஊன்றுகோல் போல இறைவன் மாயை கண்மங்களை உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இங்கே இறைவன் மாயை கண்மமாகிய மலங்களை ஊட்டுகிறான் என்பது மாயையின் காரியங்களாகிய தனது அதான் அதுல வருது கர்ண புவன பூகம் ஆகியவற்றால் ஆன்மாவானது தனது அறிவை விளக்கம் செய்து கொள்கிறது என்பதே குறிக்கும். அப்ப அந்த தன்னறிவும் இருக்கு ஆன்மாக்கு. அம்மாயையின் காரியங்கள் புதிய வினைகள் கண்மங்களை செய்ய தூண்டுகிறது. ஆன்மா மாயையின் காரியங்களை குணவியல்களையும் அடிப்படையாக கொண்டு சரியை கிரியை யோக ஞானம் என்னும் 4 வகை சாதனைகளையும் புரிவதன் மூலமே பசு நல்வினையை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆன்மா பசுன்றது ஆன்மாதானே. அவர் அந்த ஆணவம் பொல்லாதாம் அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணிடாதாம். இவர் இந்த கண்ம மாயை தந்து அதுன்ற சக்தியை கொஞ்சம் குறைக்கிறாராம். யாருதானா நாங்கள் இந்த சரிய கிரிய யோகங்களை ஞானங்களை செய்து 4 வகை சாதனைகளை புரிவதன் மூலமே நல்வினையை பெற்றுக் கொள்ள முடியும். அவரேதான் வந்து மாயையும் கொடுக்கிறார். மாயையும் வீடு பெற்ற நிலையில் ஆணவத்துக்கு அழிவில்லை ஆயினும் அதன் சக்தி காலப்போக்கில் குறைவடைகின்றது. ஆணவம் சடமாதலால் இது சாத்தியமாகின்றது. அதாவது சடப்பொருளுக்கு தேவை உண்டாதல் இயற்கை. ஆதலால் வலிதாய் முன்பு உயிரின் அறிவை மறைத்து நின்ற ஆணவத்தின் வலிமை குறைவடைந்து விடுகிறது. இதனை மெல்ல பரிபாகம் என்பர். இந்நிலையில் ஆணவம் இருந்தும் இல்லாதது போல ஆகும். அது வறுத்த வித்து போல் மீண்டும் முளைத்தலன்றி வலி இழக்கிறது. இறைவன் நன்மையின் குறியீடு என்றால் ஆணவன் தீமையின் குறியீடாக காணப்படுறது. நன்மையும் தீமையும் எல்லா உயிர்களிலும் விதவிய நீக்கமர நிறைந்துள்ளன. ஒன்றை பெற்றுக்கோடாக கொண்டு சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பது இந்த ஆன்மாவின் இயல்பு. தீமையின் சின்னமான ஆணவத்துக்கு ஆட்பட்டால் தீய விளைவுகளை பெற்று துன்பப்படும். நன்மையின் அடையாளமான இறைவனை சார்ந்து அவனையே பெற்றுக்கொடா சிக்கன பிடித்தால் இறைமை குணங்களில் திளைக்கும். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெஞ்ஞானத்தானு வினோடத்து விதம் மெஞ்ஞானத்தானு வினோடு அத்துவிதம் மெஞ்ஞானத்தாவினோடு அத்திவிதம் சேரன் நாள் என்னால ஒன்று தாய்மான சுவாமிகள் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சைவ சித்தாந்தம் கூறும் கண்மம். இந்திய தத்துவ கோட்பாடுகளில் கண்ம கோட்பாடு என்பது இன்றியமையாதா. கண்மம் என்பது வினை என்றும் ஊழ் என்றும் சொல்லப்படும். சைவ சமயத்தில் வினை கொள்கை பிற சமய கோட்பாட்டிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. உயிர்கள் விதியை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை. கண்மம் மாயை என்பவை இடையில் வந்து சேருவனவாகும். எனவே இதனை ஆகந்துக மலம் என்பர். இவ்விரண்டு மலங்களும் ஆணவ மலம் அடங்குங்க. இது படிச்சதாம் இருக்கும். ஆகந்துக மலம் கண்மமாய். இந்த கண்மமாய வினைதான் பிறப்புக்கும் அதன் கண்ணுளவாம் இன்பதுன்ப வினைக்கும் காரணமா. எனவே உயிர்களின் அறிவை மறைத்தல் மலம் என்று கூறுவது போல் உயிர்களின் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வைப்பது கண்மம் என குறிப்பிடலாம். வினையானது சடப்பொருள், அறிவற்றது. எனவே செய்தவனை தேடி அடையாது. ஆகவே இறைவன்தான் வினைகளை உயிர்களிடத்தில் அடைவித்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்கின்றான். ஒரு புறப்பில் செய்த நல்வினை தீவினை, அடுத்த புறப்பில் நன்மை என்று தீமைகளை செய்வதால் வினையை ஊழ்வினை என்கிறார்கள். அது கதைக்கிறானே ஆக்கள் கொலோக்கியில ஊழ்வினைதான் இப்படி நடக்க நாங்கள் செய்த பாவங்களுக்கு தான் எங்களுக்கு இந்த பிறப்பிலே இல்ல நன்மையும் தீமையும் வருது. நல்வினை தீவினை இரண்டுமே பிறப்பை தரும் என்பது உணரத்தக்கது. கண்மம் பற்றியது கட்டி திருமூலர் வரையறை செய்யும் போது பிறவிக்கு காரணமாக அமைவதாகவும்
பிறவி துன்பத்திலிருந்து விடுபட உதவுவதாகவும் அமைவது கன்பம் என்கிறார். கர்மங்கள் ஒன்று கருதும் கர்மத்து உரிமையும் கண்மமும் உண்ணும் பிறவி கருவினை யாவதும் கண்ட அகன்று அன்பிற் புரிவன கண்மங் கயத்துட் பூத்துமே. இதுகளை கண்டு கருவினை ஆவதும் கண்டு அகன்று இந்த திருமந்திரத்திலே இதை சொல்றார். செய்யும் செயல்களால் வரும் வினைகளை பிறவிக்கு காரணமாக அமைகின்றன. இருந்த போதிலும் உயிர்கள் செய்யும் செயல்கள் மூலம் இந்த கர்மங்களில் இருந்து விடுபடவும் முடியுமா? அத கருவிலேயே கண்டுபிடிச்சு அதுல இருந்து நாங்க விலகி கொள்ளவும். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்த வாரே இல்ல உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்த வாரே எந்தன் விடுபடு முன்னும் உடம்பின் வினை இந்த உடல் விளைவிக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொட்டு தொட்டு ஆகி அனாதி ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு ஆதி வித்தின் தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு ஆதி விந்தின் இடத்தினின் மர்ம மரத்தின் மரத்தின் வித்தும் பந்தியுமா போல் உடலில் செயலாலும் பெறும் கண்மன் தொடர்ச்சியாக உயிரை தொடரும். இது விதையில் மரமும் மரத்தில் விதையும் வருவது போலாகும். மரத்திலே இருந்தா விதை வருது, விதையிலே மரம் வருது. உடலின் செயலால் கண்மத்தால அது உடம்பு பிறப்பும் இறப்பும் தொடர்ச்சியா வந்துருக்கு. அதானே சில பேருக்கு அந்த மாயால நல்ல காரியங்களை செய்ய வருது, சில பேருக்கு இன்னும் மாயையிலையும் துன்பங்களை தான் செய்ய வருது. என்ன ஆணவம் மாயையும் கண்மமும் இல்ல மேலபடியும் உயிருடன் கண்மம் கொண்டுள்ள தொடர்பு உயிருக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு அனாதியானது. இத்தொடர்பினை தெளிவுபடுத்த சில உதாரணங்களை சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டுகிறது. இதனை ஆணவம் மாயையும் கண்மமும் ஆம்மலம் காணும் முளை அத்த விடுமே ஆன்மாவும் தானுவை முளை அத்தவிடு உமி ஆன்மா அத்தவிடு முளை வந்து அத்தவிடு ஆன்மாவும் தானுவை போலாமல் தண்டிலமாய் நிற்கும் பேணுவாய் மாற்றினின் பாசம் பிரித்தே மாயங்கண்மம் அம்மலம் காணும் முளை அத்தவிடு முளைக்கேக்க இந்த நெல்லில் இருக்க தவிடு உமையும் கலண்டு இருந்தானே செய்யுளில் காணலாம். அதாவது மலங்களும் முறையே அரிசி முளை தவிடு உமி போல இருக்கின்றன. முதலில் தவிடும் அதற்கு கீழ் உமியும் அதற்கு கீழ் முளையும் இப்படியாக ஆன்மாவை சுற்றி இவை மரத்தி இருக்கின்றன. அந்த ஆணவம் கண்மம் ஆன்மைக்கு வானம் சொல்லி இருக்கிறார். தவிடு இந்த முதலில் இந்த மேலே இருக்கிற உமி இந்த நெல்லுன்ற உமி இந்த அடுத்ததா அதை மறைச்சு கொண்டு இருக்க தவிடு, அதை தீட்டின பிறகு உண்மையான அரிசி வரும். அதான் முளை. அது அந்த அரிசியில இந்த மூண்டும் இருக்கேக்கான அந்த முளை வரும். முதல் உமியை தள்ளி விடும், பேருந்து தவிட தள்ளி விடும், பேர்ந்தாலும் அதுல இருந்த அந்த முளைக்கு இருக்கிற பருப்புல இருந்தாலும் அந்த முளை வடியில வருதான். சைவ சித்தாந்தம் மூவகை கண்மம் பற்றி தன் கோட்பாட்டில் தெளிவாக வெளிப்படுத்தியது. மூவகை கண்மங்கள் ஆவன. சஞ்சித வினை, எஞ்சியுள்ள வினை தொகுதி, அதாவது முற்பிறப்புகளில் உயிரால் செய்து ஈட்ட பெற்ற நல்வினை தீவினை இரண்டும் சஞ்சிதம், அதாவது பலவினை. பிரார்த்தம், இப்பிறவியிலே அனுபவிப்பதற்கு என்று எடுத்துக்கொள்வது நுகர்வினை. ஆகாமியம், புதிதாக வந்து சேர்பவை, அதாவது இப்பிறவில் செய்கின்ற அறம் பாவங்களால் மேற்படுகின்ற வினை ஆகாமியம், ஏது வினை எனப்படும். திருமந்திரத்தில் தான் முன்னஞ்செய்த விதி வழிதானல்லால் வான் முன்னஞ்செய்தங்கு வைத்ததோர் திருமந்திரத்துல 2367 பாட்டுல எனும் செய்யுள் மூவகை கண்மம் பற்றி கூறுகிறது. திருமந்திரத்தில் இடம்பெறும் நின்ற வினையும் பிணியும் நெடுஞ்செயல், அதாவது 2573 எனும் செய்யுளடியில் குறிப்பிடப்படும் நின்ற வினை என்ற பதம் சஞ்சின அது இப்ப நிற்கும், குவிஞ்சு போய் இருக்கும், குறித்து நிற்கிறது. இது போல
தீயவை தார்மின்கள் சேரும் வினைதனை. திருமந்திரம் 416 என்பதில் வந்துள்ள சேரும் வினை ஆகாமிய வினையை குறிக்கிறது. அதாவது இப்பிறவியில் ஈட்டப்படுகின்ற வினையாதலால் அது புதிய வினையாக கருதப்பட்டு சேரும் வினை என திருமூலரால் பெயரிடப்படும். சஞ்சித வினைகளின் ஒரு பகுதியாகிய பிரார்த்தத்தை அனுபவித்து விட்டு ஆகாமிய வினைகள் வராமல் தடுத்து விட்டால் பிறவி துன்பம். அப்ப நாங்கள் பிறக்கேக்குள்ள அந்த சஞ்சிதத்துல இருந்த ஒரு பகுதியைத்தானே பிரார்த்த வினையை எங்களுக்கு தந்து அனுப்புறார். அப்ப அந்த பிரார்த்த வினையா மாத்திரம் நாங்கள் அனுபவிச்சு கொண்டு அது எப்படியோ கட்டாயம் செய்து அது பிராப்தம், அது செய்தே தீர வேணும். அது இல்லை, அதுக்காகத்தான் எங்களுக்கு அந்த நன்மை தீமையால் வந்து எங்களுக்கு சேரும் கண்ம வினி என்று சொல்றது. ஆனால் அவர் சொல்றார் ஆகாமியமாகிய வினைகள் புதிய வினைகள் செய்யாமல் எங்களை இருக்க சொல்லி. அப்ப முற்பிறப்பில செய்ததுக்குத்தான் இப்ப பிரார்த்தம். இனி ஆகாமிய வினையாகிய புதிய வினையை செய்தா அது சஞ்சிதமாக குவிக்கப்பட்டு அடுத்த பிறப்புக்கு பிரார்த்தமா வந்துடும். ஆகவே இப்ப ஆகாமிய வினிய நல்லதை மாத்திரம் செய்ய சொல்றார், தீயதை செய்ய வேண்டாம். பிறவி துன்பம் இதனை ஒரு அழகான உவமை மூலம் காட்டுகிறது. அதாவது நன்மை என்ற ஆகாமிய வினையில இப்ப தற்காலத்துல ஆகாமிய வினை என்றா என்ன, இறைவனை மாத்திரம் நோக்கி இறைவனை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி வேறு ஒன்றையும் செய்யாம இறைவன் நாங்களும் வேறு ஒன்றையும் ஒரு பௌதிக வாழ்க்கையில போய் அல்லல்பட்டு அந்த நன்மை செய்யறன்னு சொல்லி தீமையில செய்யாமல் இறைவனை மாத்திரம் வணங்கி கொண்டிருந்தா இந்த ஆகாமிய வினை வராது. அதுதான் இந்த உவமை மூலம் காட்டுகிறது திருமந்திரம். ஆமேவுபால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தென்னந்தனி நித்தம். இந்த அன்னம் தண்ணீர் விட்டுட்டு பாலை மாத்திரம் எடுக்கும். அதுபோல தீமேவு வல்கரணங்களும் உற்றன தாமேள் பிறப்பரி சார்ந்தார் வித்தாமே. அண்டிபடி அதாவது நம்முடைய செயல்களில் தீமைகள் நிறைய கலந்துள்ளன. பசும்பாலில் உள்ள நீரை பிரிக்கும் அன்னப்பறவையை போல சிவபெருமான் சிதம்பரத்தில் உள்ள கனகசபையில் தன்னுடைய ஒப்பில்லாத நடனத்தினால் நம்முடைய தீய வினைகளை பிரித்து விடுகின்றான். நம்முடைய பிறப்புகளுக்கு காரணமான தீய வினைகள் வறுக்கப்பட்ட வித்துக்கள் ஆகி விடுகின்றன. வறுக்கப்பட்ட வித்துகள் முளைக்காது. அதுபோல மறுபுறவி என்பது இராது என விவரிக்கப்படுகிறது. இறைவன் தான் இந்த வினைகளை தீர்க்கவன். அதுக்கு நாங்கள் செயற்படுத்தணும், நாங்கள் செயல் செய்யணும். நாங்கள் ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம சொல்லி இறைவன் பாடிக்கொண்டு இருந்த வேண்டாம், எங்களுக்கு அந்த வினிகள் வராது. கண்மத்தின் குணங்கள். இப்ப நேற்று மாதாஜி சொன்ன மாதிரி நாங்கள் 100% சொல்லாட்டியும்ல 60-65% இறைவனை நச்சு கொண்டுதானே இருக்கிறோம். அதுதான் 65% நினைக்கிறோம். ஆனா நான் சொல்ல வரேன் என்னடா அப்படி நாங்கள் இப்ப லேட்டா தானே இதை படிக்கிறோம். சின்னத்துல எங்களுக்கு இதுல பெரிய அறிவுறுத்தோடு இருக்கு. இப்ப இவ்வளவு நாளும் செய்த வினியல் தீவினியல் இருக்குத்தானே. அதானே அப்ப நாங்களும் அடுத்த புறவில சின்னலயே ஸ்டார்ட் பண்ணி இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் முந்தி ஒரு சின்ன எல்லைக்கு போய் சண்டை பிடிப்போம், அதை எடுத்து சண்டை பிடிப்போம், இதை கொண்டு திருப்பி தரையில அன்னைக்கு கொண்டு போன பேணிய கொண்டு தரையில சண்டை எத்தனை சண்டை. இப்போ இதெல்லாம் ஒரு ஜுஜிப்பி மாதிரி இருக்கு. காசு வேண்டி போட்டு தராடி அதுக்கு ஒரு பேச்சு பேசுவான். அப்படி எத்தனை பேச்ச பேசியிருக்கலாம். யாரையும் பார்த்து சிரிச்சிருப்போம், நெளிச்சிருப்போம், கதைச்சிருப்போம், எல்லாம் அறியாம செய்ததானே. அதான் பிள்ளை அந்த அறிவை அறிகிறதுக்கு எங்களுக்கு சின்னல்ல பேமங்கிட்ட சைவ சமயம் விடுற அதுதான் பிள்ளை. இப்ப முஸ்லீம் எல்லாம் ஒரு பாடம் நடத்துறாங்க, புடிஸ்ட் எல்லாம் ஒரு பாடம் நடத்துறாங்க. எங்கிட்ட சைவ சமயத்துல அது இல்லை. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டு இந்த அறிவுகளை 6-7 வயதுலயே சொல்லி தர வேணும். எங்களுக்கு தெரியாதே அப்படி செய்யாதே இப்படி செய்யாதுன்னு சொல்லி தர இல்லையே. வடிவாரோ அறநறி பாடசாலை ஒண்ணு நடத்த இல்லையே. இப்பவும் இல்லை எங்களுக்கு. கண்மத்தின் குணங்கள். கண்மம் 6 குணங்களை கொண்டது. அவை இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றல், விடுத்தல், பரநிந்தை, மேவல். பரநிந்தைதான் நாங்க செய்தது விவகாரம். அருணந்தி சிவாச்சாரியர் இருத்தலும் கிடந்தலும் இருவினை இயற்றலும் விடுத்தலும் பரநிந்தை மேலென்று எடுத்த 60 குணனும் கர்ம அருளினை என எடுத்துரைத்தார். வினைகளுக்கு சொந்தமானவர் அவற்றை செய்தவரே. அவரவர் வினைக்கு அவரவரே
உருவாக்கி கொள்கின்றனர். ஆதலால் அவரே அதனை அனுபவிக்கவும் தலைப்பட்டவர். இதை நாங்கள் இப்படி ஆக்களை பார்த்து சொல்றோம் தானே, ஐயோ இது நல்லதுகளையும் இதுக்கு புருஷன் செத்தது, இது நல்ல மனுஷி தானே, இதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வந்தேன், இதெல்லாம் முந்தின வினைகள பலன் தான். ஆறிட்ட நுண்மணல் ஆறே சுமவாதே, ஆறிட்ட நுண்மணல் ஆறே சுமவாதே, கூறிட்டு கொண்டு சுமந்தறிவார் இல்லை. திருமந்திரம் இல்லை. ஆறிட்ட நுண்மணலை ஆறே சுமவாதே, ஆற்று மணலை ஆற நீ சுமக்காதேயாம். அதுபோல நாங்கள் செய்த இந்த பாவ வினைகளை சுமக்காம நல்ல காரியங்களை செய்யும் காணலாம். நான் படிக்கிறேன். இங்கு ஆறு உயிர், ஆற்று நீர், வினை, மேடு பள்ளங்கள், வினையின் வகை, அவற்றை ஆறு சுமத்தல், வினைப்பயன்களை நுகர்தல் என உருவாக்கப்படுது. அதாவது ஆற்று நீர் அதில் உள்ள மேடு பள்ளங்களை ஆறு சுமப்பது போல வினையினையும் அவற்றின் தன்மைகளையும் ஆன்மாக்களை சுமக்க வேண்டும் என திருமந்திரம் வற்புறுத்தும். புறநாட்டு செய்யுளில் இடம்பெறும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா புறநானூறு 192 எனும் செய்யுள் இக்கருத்தினை வற்புறுத்தி நிற்பது மீண்டு நோக்கற்பாளர். கண்மத்துக்கும் மறுபிறப்புக்கும் உள்ள தொடர்பு மனிதன் செய்யும் கண்மத்துக்கு ஏற்ப மறுபிறவி ஏற்படுகிறது. அதனை ஏற்படுத்தி வைப்பவனாக இறைவன் உள்ளான் என்பது திருமந்திரம். கூடு கெடின் மற்றோர் கூடு செய்வான் உளன். திருமந்திரம் 2808. இதனை ஒரு உவமை மூலம் தெளிவுபடுத்த முனைகிறது திருமந்திரம். இயற்கையாகவோ செயற்கையாகவோ நாம் வாழும் வீடு அழியும் போது புதியதோர் வீடு கட்டி அங்கு குடிபுகின்றோம். அதுபோலவே ஆன்மாக்களும் ஒரு உடல் அழியும் போது மற்றொரு உடலை எடுக்கிறது. அதுவே மறுபிறப்பாக அமைகிறது. வீடு கெடின் மற்றோர் வீடு புக்கால் ஒக்கும். திருமந்திரம் 2808. இவ்வாறு ஆன்மாக்களுக்கு மறுபிறப்பில் புது உடல் படைத்த அளிக்கப்படினும் ஆறுயிர் முன்னியைந்துள்ள பழைய உயிரே ஆகும். மழை போன்ற இயற்கை அழிவுகளினால் நாடு சேதமடைகின்ற போதிலும் அந்நாட்டை விட்டு விட்டு செல்லாமல் இருப்பது போல உயிர்களில் மாற்றம் ஏற்படுவது இல்லை என்கிறது திருமந்திரம். நாடு கெடினின் நமர்கெடுவார் இல்லை. திருமந்திரம் 2800. உயிர்கள் முன்பு செய்த வினைக்கீடாக இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு ஆகியவற்றை உயிர்களின் கருவினில் அமைய படைப்பவன் இறைவன் என்கிறது திருமந்திரம். இதனை நின்று உயிரார்க்கு நிமலன் என்னாருயிர் ஒன்றுயிராக்கும் அளவை உடலற முன் துயராக்கும் உடற்கு துணையா நன்று உயிர்ப்பானே நடு நின்றானே. திருமந்திரம். அண்டி படியுங்க. மாய வரையும் மாய நாளைய படிப்போம் இருக்கா பாப்போம் எவ்வளவு இருக்காண்டு போருங்க ஆண்டி. மாய புறா படிப்போம். இன்றைக்கு கண்மத்தோட நிப்பாட்டுவோம். பொருங்க இல்ல இது இல்ல. இத படிங்க. என்னும் செய்யுளிலே விவரிக்கும் திருமந்திரம். என்னும் செய்யுளிலே விவரிக்கும் திருமந்திரம் உயிர்கள் வினையின் ஆட்சிக்குள் தான் நிற்கும் எனவும், உயிர்கள் வினையின் ஆட்சிக்குள் தான் நிற்கும் எனவும், அதனை மாற்றும் மறி இறைவன் ஒருவனுக்கே உள்ளாதான் நானும் சொல்லவான் எனவும் கூறுகின்றது. ஆன்மாக்கள் எப்பவும் அந்த மும்மலங்களுக்குள்ள சிக்கித்தானே தவிக்க பார்க்கும். அப்ப குறைக்க வேண்டிய கடமைப்பாடு இறைவனுக்கு தானே இருக்கட்டும்தான் நான் சொல்றேன். அதுக்கு நாங்கள் இறைவனை வழிபடாமல் இறைவனங்களை திரும்பி பார்க்க மாட்டோம். நாங்க கொஞ்சம் இப்ப எங்களுக்கு இறைவன் வழிபட்டான்னு அவர் தான் எங்களை வழி நடத்தி செல்றார், எங்களுக்கு அருள். ஆனால் நாங்கள் வழிபட்டால் அவர் இன்னும் கூட செய்வார். அதுதான் அடிமட்டத்துல இருக்கிறதுக்கு மாதாஜி சொன்ன மாதிரி இந்த அறிவு இருந்து கொஞ்சம் உண்டான இந்த அறிவு இருந்தா தானே இதுக்குள்ள வேற வேண்டும். நாங்கள் எத்தனை பேரை கேட்கிறோம் வருதுகளை இதுக்குள்ள அறுதிய வாங்கொண்டு கேட்டோடனே எங்களுக்கு வயது இருக்கு. நான் வயது போட்டு தண்டாளுகிறேன், நீங்கள் வயது இருக்கண்டாளுகிறீர்கள். இப்போது ஒக்கம் படியும் போட்டுதான் நான் சொல்றேன். அது விளங்காது கண்மவின விடாதண்டியவே வேற இல்ல புள்ள. இப்ப உங்களுக்கு என்னன்னா ஒரு வார்வா இல்லை. எனக்கு என்ன 2-3 வருஷம் அதுக்குள்ள படிச்சு என்ன முடிவு இல்ல ஆண்டி. இன்னும் 20 வருஷம் இருக்கு. சும்மா இருங்க, இன்னும் 20 வருஷம் இருக்க பொறியால் நீங்க பாருங்க படிங்க. வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தன ஈசனை வேண்டி நின்றானே. திருமந்திரம்
வினையினால் ஏற்படும் துன்பம் மனிதன் அடையும் துன்பங்கள் யாவும் அவனாலேயே உருவாக்கப்படுகின்றன. மனம், வாக்கு, காரியம் ஆகியவற்றினால் மனிதன் வினைகளை உருவாக்கி கொள்கிறான். அதுதான் உண்மைதான். வாக்குகளால் இந்த வினைகள் வருது. ஆன்மா மூவப்பட வினை ஈட்டுவதனை திருமந்திரம். மூவகைப்பட வினை ஈட்டுவதனை திருமந்திரம். மனம், வாக்கு, காயத்தால் வல்வினை மூடும். உண்மைதான். இந்த மனத்தாலே அவ்வளவு வராது, உள்ள வாக்காலையும் காயத்தாலையும் செய்கிறோம் தான் தீவினே. மனத்தால மனதுக்குள்ள இருக்கு நானே, மற்றவை அவ்வளவு நோகாது. இந்த வாயிலுக்கு நாக்கு சொல்லி மற்ற வேண்டிய மனத்தை நோக அடிச்சு போடும், நார பண்ணி போடும். மற்ற காயத்தால உடம்பால செய்யறது தானே சில வேலைகளை. இதெல்லாம் அறியாம செய்துட்டு இருந்தான். எல்ல போடைக்க கொஞ்சம் முந்தி போடுறேன் சண்டை. ஆனா மனத்தாலையும் செய்யறானே, மனத்தால நிறைய மனத்தால செய்தா அவைக்கு மற்றவைக்கு பாதிப்பு இல்லை தானே. இல்ல, அது பாதிப்பா. அதான் மனம் வாக்கு. உடம்பால செய்யறதுலும் பார்க்க மனமும் வாக்குதான் கூட. வாக்குதான் பொல்லாத, இந்த நாக்குதான் பொல்லாத. என்ன உரைக்கின்றது? பொறாமை, கோபம், வெகுளி, தன்மை போன்றவை மனதினால் தேடிக்கொள்ளும் தீ. இந்த போட்டு இருக்கு. என்ன உரைக்கிறது? பொறாமை, கோபம், வெகுளித்தன்மை போன்றவை மனத்தினால் தேடிக்கொள்ளும் தீவினைகளுள் சிலவாகும். பொறாமை, கோபம் அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறவை பிரச்சனை வரும். என்ன பொறுத்த மட்டும் நான் அவ்வளவு பொறாமப்படம் இல்லை, கோபப்பட்டிருக்கிறேன். வெகுளித்தன்மையும் குறைவுதான், பொறாமைப்பட இல்லை நான் அவ்வளவு. ஆனா வாயால நல்லா பேசி இருக்கிறேன். அதனாலதானே அந்த பின்னுக்கு கதைக்கிறது எல்லாம், அது அந்த ஆக்கள் இல்லாத நேரத்துல பற்றி கதைக்கிறது எல்லாம் அதுவும் ஒரு வினைதான். அப்படி நான் கதைக்கிறேன். நான் என்ன பட சரி இருந்தா நீரை பேசி போட்டுதான் மறந்து என்ன துரைக்கிறது? பொறாமை, கோபம், வெகுளித்தன்மை போன்றவை மனத்தின் எனக்கு பொறாண்மை, கோபம் எல்லாம் மனத்தால செய்யறதான். பொறாண்மை, கோபம், வெகுளித்தன்மை போன்றவை மனத்தினால் தேடிக்கொள்ளும் தீய வினைகள் சிலவாகும். போய் வன் சொல், பேசல், இதுண்டா உண்மைதான். வன் சொல், பேசல், புறங்கூறல், புறங்கூறதும் இருக்கலாம் செய்யறது வாக்குலாம். வாக்குக்கு தீயவற்றை உரையாடுதல், அதுவும் அதுக்கெல்லாம் செய்யறது போன்றவை வாக்கினால் ஏற்படும் தீவினைகள். அதுண்டா உண்மைதான். நாங்கள் அதை நிறைய செய்துட்டோம். காயத்தினால் ஏற்படும் தீவினைகளை அதான் நான் சொல்றேன். இதுகளை நாங்க செய்யறதில்ல தானே. காயத்தால செய்யறான் கொல்லாது. கொலை நாங்க செய்யறதில்ல தானே. கொலை, களவு, காமம், உயிர்களை துன்புறுத்தல். களவெடுக்கிறவங்க களவெடுக்கிறாங்க தானே, உள்ள கொலைகாரர்கள் கொலை செய்யறாங்க தானே, உயிர்களை துன்புறுத்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். அது செய்யறோம் தானே. ஒரு பூச்சியை கண்டோன்னு கொல்றோம், அது கூடாது. என்னண்டதை நிப்பாட்டுறது. அதானே இந்த அடிக்க அந்த மெல்லத்தானா நடப்பினம். அங்க என்னாலும் கீழே எறும்பதால் விரிச்சு போடுவோம் தானா நாயன்மார் இந்த உண்மையான வழியில செல்லாம மற்ற வழியில செல்லுவினோம். இதனை திருமூரர் அறுத்தன ஆறினும் இன்னினம் மேவி இல்ல அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் கண்ம முதலிய பாசங்களால் ஆன்மா இறைவனை அடைய முடிவதில்லை. ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு தடையாக கண்மம் முதலிய பாசம் இருக்கின்றது. விண்ணில் மேகங்கள் பறந்திருந்தாலும் ஆகாயத்தோடு ஒட்டுவதில்லை. கண்கள் பல காட்சிகளை கண்டாலும் கண்ணில் அவை ஒட்டுவதில்லை. அதனால் கண்கள் அதில் படுகின்றன. அதுபோல எண்ணன் நினைவுக்கு அப்பால் உள்ளது இறைவனை அடைய மாட்டார். பாசத்தால் பசுவாகிய ஆன்மா பசுவுள் பதி இருப்பதை அறியாது. நான் படிக்கிறேன். இதனால் ஆன்மா பதியாரா என தெளிவுறுத்துகிறது திருமந்திரம். அதானே விண்ணிசை சென்று அணுளவியன் மேகங்கள் கண்ணினைச் சென்று அணுகா பல காட்சிகள் எண்ணினைச் சென்று அணுகாமல் எனப்படும் அண்ணலை சென்று அணுகா பசு பாசமே. வினைப்பயனிலிருந்து நீங்குதல், வினைப்பயனிலிருந்து நீங்குதல் என்பது தீயது செய்யாதிருத்தல் அல்ல, பற்றற்றிருத்தலை குறிக்கும். இதனை புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியுள் நன்னும் பொழுதறிவார் சிவஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறுத்து
இத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. திருமந்திரம் 367 எனும் செய்யுளை காணலாம். ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்துக்கு தடையாயிருப்பனவற்றுள் கன்ம முக்கியமானதாகும். இக்கன்மமாகிய வினையினை நீக்கி ஆன்மாக்கள் முத்தி நிலையை பெறுவதற்கு பற்றற்ற வினையினை செய்தலே சிறந்த வழி என சைவ சித்தாந்தம் கூறுகிறது. என்னண்டு இருக்கா பாப்போம் எவ்வளவு கிடக்கண்டு. பற்றற்ற வினைன்றது என்ன எல்லாம் பற்றற்ற வினையண்டாண்டி பற்றில இது நிறைய இருக்கு போல இருக்கு. பற்றண்டா எல்லாத்துக்கும் பற்றுதானே உள்ள காரணமா இப்ப இளநீல இருக்கிற வழுக்கலை நீங்கள் எடுக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் என்ன, நாங்கள் அவ்வளவுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையோட ஒன்றாய் நிக்கிறோம். ஆனா தேங்காய் கொப்பராவண்ட அந்த வெளியில அந்த தேங்காயை நாங்க கலட்டலாம். அப்ப அந்த கொப்பரா மாதிரி இருக்கணும், பெற்றற்ற நிலையில இருக்க வேணும், எடுத்த அப்படி இருக்கணும். அப்பதான் அது தித்திக்கும். அதான் அந்த பெற்றற்ற ஆண்டி மாய கொஞ்சம் தான் இருக்கேன். படிச்சு விடுவோமோ? அவ படிச்சு முடிப்போம். நீங்க பிஸியா? இல்ல சாப்பிடுறான், அவக்கு சாப்பாடு கொடுக்குறாம புள்ள நித்திர இல்லாடி புள்ள பார்க்க நித்திர. இந்த 36 தத்துவங்களோட சேர்ந்து இருக்குது. அவட கண்டு படிச்சு விடுவான். கடைசியில 30 வயது 32 வயது இதுல அறிஞ்சா கொஞ்சம் நாங்கள் உலக மாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கோம். அதுதான் இப்ப மாயையில இருந்துதானே இந்த 36 தத்துவங்கள் தோன்றின. அதான் அந்த சைவ சித்தாந்தம் கூறும் மாயை. சைவ சித்தாந்தத்தின்படி இவ்வுலகம் உண்மையான பொருள். இவ்வுலக படைப்பு கொள்கையிலே சைவ சித்தாந்தம் சற்காரியவாதத்தினை முன்வைக்கிறது. காரணமும் உண்மை காரியமும் உண்மை என சற்காரியவாதம் கூறுகின்றது. இந்த உலகத்தினை இறைவன் படைத்தார். இதில் இறைவன் காரண பொருள், உலகம் காரிய பொருள். இவை இரண்டும் உண்மை என கூறுவதே சற்காரியவாதமாகும். இவ்வுலகில் படைப்பில் இறைவன் நிமித்த காரணனாக செயற்படுகிறார். துணை காரணமாக சக்தியும் முதற் காரணமாக மாயையும் செயற்படுகிறார். இதனை காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தங்கண்டாம் பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம் என சிவஞான சித்தியார் கூறுகிறது. படியுங்கோ. இவ்வுலகம் படைப்பிற்கு உலக படைப்பிற்கு மாயை முதற் காரணமாக வைக்கப்படுவதற்கு சைவ சித்தாந்திகளால் பின்வரும் காரணம் முன்வைக்கப்படுகிறது. இறைவன் அறிவே சுரூபமானவர், அழிவற்றவர். ஆனால் இவ்வுலகம் ஒரு சடப்பொருள், அழியக்கூடியது. இவ்வாறு இருக்கையில் இவ்வுலகம் இறைவனால் படைக்கப்பட்டது என கூறுவது பொருந்தார். இதனால் சைவ சித்தாந்திகள் இவ்வுலகம் இறைவனால் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் மாயின் மனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்டது என கூறினர். இதனை தோற்றமும் நிலையும் மீறும் மாயையின் தொழிலதென்றே மீறும் நிலையும் தோற்றமும் நிலையும் மீறும் மாயையின் தொழிலென்றே சாற்றிடும் உலகம் வித்து சகாதி அணுக்களாக. ஆனா அந்த உண்மையாக இறைவன் தானே உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அவர் 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 நிர்மலன் என்றோடைய நிர்மலமா உலகத்தை சிருஷ்டிக்க இல்லாது ஆன்மாக்களுக்கு எல்லாரையும் செய்த கன்மம் இருக்குது. அதை வழி நடத்தணுமே அவர். நிலையும் மாயின் தொழிலார் என்றே சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக நிலைத்திருக்கு. சாகாதி என்றாண்டி என்றும் நிலைத்திருக்கும். இந்த மாயை உருவம் இல்லாமல் என்று நிலைத்திருப்பது, எங்கு நிறைந்திருப்பது இந்த உலகத்துக்கு ஒரு வித்தாக அமைந்தது. இதனை நித்தமாய் அருவாய் ஏனிலியதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாவியா என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறதா. சரி, இனி 36 தத்துவங்களை படிங்க. 36 தத்துவங்கள் இந்த மாயையிலிருந்து இருக்கிறேன்.
இல்ல இல்ல அங்காளே அங்காள அதை கேட்டு ஆண்டி நீங்கள் கதைங்க, நான் இதை படிச்சு முடிச்சு விடுறேன். ஆண்டி நீங்கள் போய் சாப்பிடுங்க. இல்ல இல்ல சாப்பிட இல்ல, எனக்கு பார்க்க வந்திருக்கிறேன் பைரதிய வேண்டியதான் பிள்ளைய பார்க்க. நீ படிச்சு முடிக்கலாம். நீங்க படிங்க. இந்த மாயையிலிருந்து தோன்றும் தத்துவங்கள் 36 ஆகும். இது உலகின் தோற்றம், பிரபஞ்சத்தின் அமைப்பு என்பவற்றை விளக்கும். மாயை பதியால் இயக்கப்படும் போது இந்த 36 தத்துவங்களும் படிப்படியாக தோன்றுகின்றன. இந்த மாய மரமானது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதியை என்று 3ஆக பிரித்து அவை ஒன்றிலிருந்து முறையே 5, 7, 24 என மொத்த 36 தத்துவங்கள் தோன்றுகின்றன. சுத்த மாயையிலிருந்து தோன்றும் 5ஐயும் சிவசத்துவம் என்றும், அசுத்த மாயிலிருந்து தோன்றும் 7ஐயும் வித்யா தத்துவம் என்றும், பிரகிருதி மாதையிலிருந்து தோன்றும் 24ஐயும் ஆன்ம தத்துவங்கள் என்றும் வகைப்படுத்துவர். சுத்த சத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5ம் இத்தகமையின் இயம்பும். இவை 31மாக தத்துவம் 36ஆம் என சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. நான் படிக்கிறேன். சிவ தத்துவம் 5 நாதம், தூய அறிவிலான பரம்பொருளின் முழுமையான நனவிலை, இதுவே பரமசிவ வடிவம். விந்து சக்தி இயங்கிக் கொண்டிருக்கும் கிரியா சக்தி. அந்த இயக்கத்தாலேயே சிவத்துடன் இணைந்து ஏனைய தத்துவங்களை உருவாக்க ஆரம்பிக்கும் இறைவனின் திருவருட்சக்தியின் நிலையாகும். சதாக்கியம் சதாசிவன் சிவ சக்தி இணைவால் செயலும் அறிவும் சமநிலையில் காணப்படும் ஏனைய தத்துவங்களின் தோற்றம் தூண்டப்படும். ஈஸ்வரம் மறைத்த சக்தியான மகேஸ்வரன் செயலற்ற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை மறைத்தலுக்குள்ளாக்கும் செயல்பாடு ஆரம்பமாக அதனுடைய மறைவாக இறை அறிவும் இயங்கிக் கொண்டிருக்கும். சுத்த வித்தை படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழிலுக்கு அடிப்படையான இறை தத்துவம். இதன் போது இறை அறிவு முழுமையாக செயல்பட செயல் கிரியாசக்தி பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் இந்த உங்களுக்கு முதலே நாங்க படிச்சிருக்கோம். நாதம் தனிய அதாவது ஞான அறிவு, ஞானம் ஞானம் மட்டுமே. விந்து அது தனிய கிரியா சக்தி. நாதத்துல எவ்வளவுக்கு 100க்கு 100 ஞான சக்தி இருந்ததோ அது மாதிரி விந்துவில தனிய கிரியாசக்தி. சதாக்கியத்துல ஞானத்தையும் கிரியாவையும் அவர் சம அளவுல கலப்பார். அப்புறம் ஈஸ்வரத்தில அவர் என்ன செய்யறார்? கிரியாசக்தியை கூட்டி ஞானாசக்தியை குறைச்சிடுவார். சுத்தத்தில ஞானாசக்தியை கூட்டி கிரியாசக்தியை குறைச்சிடுவார். அதுதான் இதை சொல்லுது. இந்த சிவ தத்துவங்கள் 5ம் எப்படி அவர் எடுத்தவன். உயிர்களின் மீது கருணை கொண்டு செயலற்றிருக்கும் முறை என்னும் கருதுமம் மெல்ல மெல்ல கீழறங்கி வருவதை இப்படி நிலை காட்டுகிறது. ஈஸ்வர தத்துவமானது ஈடேறாத ஆன்மாக்களை சுத்த வித்தையில் மீண்டும் மீண்டும் இறந்து உழன்று கொண்டிருக்க செய்யும். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மேலே சதாக்கிய தத்துவத்தை அடைந்து மலங்களிலிருந்து விடுதலை பெறும். பின் விந்து தத்துவம் ஆன்மாவை திருவருட்சக்தியில் நினைத்து முத்திக்கு அழைத்து செல்லும். இறுதி பரிபூர்ண நிலையான சிவதத்துவமாம் நாதத்தில் ஆன்மா மூச்சம் பெருமபனல வடிவா சொல்லி இருக்கேன். கீழே இருந்து இது அந்த 36 தத்துவத்தை பற்றி வடிவா சொல்லி சுத்த வித்தையில்தான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து உழன்று எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டி கிடக்கு. கண்மங்களை குறைச்சாதானே பிறவியும் குறையும். வித்தியா தத்துவம் 7 இவை அசுத்த மாயிலிருந்து தோன்றுபவை. செயலற்று உறங்கும் ஆன்மாக்களின் செயல்பாட்டுக்கான கருவியாக வித்தியா தத்துவங்கள் விளங்குகின்றன. காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், மாயம், ஆன்மா ஒன்று சேர்ந்து வித்தியா தத்துவங்கள் எழாறன. இந்த காலமும் நியதியும் கலையும் வித்தையும் அராகமும் அந்த 5ஐயும் சொல்றது கஞ்சுகங்கள். அந்த 5ம் கஞ்சுகம். இந்த வித்தியா தத்துவங்கள் படியுங்க. இந்த வித்தியா தத்துவங்கள் தொழிற்படுவதற்கு சில தத்துவங்கள் அவசியமாகும். காலம், நியதி, கலை என்று 3 விந்தினாலும், வித்தை சுத்த வித்தையாலும், இராகம் ஈஸ்வரனாலும், மாயன் நாதத்தினாலும், புருடன் சதாசிவத்தினாலும் இயக்கப்படுகின்றது. கொஞ்சம் நில்லுங்க.
இந்த காலமும் நியதி கலை என்ற மூன்றும் என்னத்தால செய்யறா விந்தினாலதான் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த வித்தை வந்து சுத்த வித்தைதான் இயக்கப்படுகிறது. ராகம் வந்து ஈஸ்வரனால இயக்கப்படுகிறது. மாயம் வந்து நாதத்தினால, புருடன் சதாசிவத்தினாலே. அது முக்கியம், எங்களுக்கு இது கட்டாயம். ஆன்ம தத்துவம் 24 படியுங்க. 24 ஆன்ம தத்துவங்களுமே உலகத்தினதும் உயிரினதும் அடிப்படை ஆகும். சிவதத்துவத்தால் வித்யா தத்துவம் தூண்டப்பட்டு ஆன்மா இயங்குவதற்கான கருவிகள் வழங்கப்பட்டால் மட்டும் போதாது. அவ்வாறு இயக்கப்படுவதற்கான பௌதிக உடலையும் அது சார்ந்த பொறிகளும் ஆன்மாக்கு அவசியமாகின்றன. பஞ்சபூதங்களும் ஐம்பொறிகளும் இன்னும் 9 கருவிகளும் வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆன்ம தத்துவத்தின் அடக்கப்பட்டிருக்கின்றது. மாபூதங்கள் 5: நிலம், காற்று, நீர், தீ, ஆகாயம். அது தெரியும். ஆகிய ஐம்பெருக்கு ஆகும், ஐம்பெருக்களும் ஆகும். மனித உடல் ஐம்பெருக்களால் ஆனது என்கின்ற சைவ சித்தாந்தம். தன்மாத்திரை 5: சுவை, ஒளி, அதுல இருந்து வாரது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். கண்மேந்திரியம் 5: பற்றுதல், பதித்தல், பாதம், படைத்தல், உபத்தம், பதுக்கல், வாக்கு, பலுக்கல், வாத்து, கழித்தல், வாயு. கண்மம் என்றால் செயல். மனித உடல் செய்த 5 செயல்களையும் கண்மேந்திரியமாக வைக்கப்படுகின்றன. பற்றும் செயலை கையும் கால் பதித்தலையும், பதங்களும் ஆக்கத்துடன் படைத்தலையும், மூளையும் பல்லுக்கு பேசும் செயலையும், நாக்கும் கழிக்கும் தொல்லையும், பேசும் செயலை நாக்கும், படைத்தலை மூளையும், ஆக்கத்திலுடன் படைத்தலையும் மூளையையும், பல்லுக்கு பேசும் செயலை நாக்கும், கழிக்கும் தொழிலை கழித்தல் அகங்களும் செய்கின்றன. இவை 5 ஆன்மா உடலில் இயங்க அவசியமாகும். எவா உனக்கு காட்டுறேன் தாண்டிக்கு இது முடியட்டும், ரெக்கார்ட் போடுது. அவ்வளவு பேசுவாள். ஞானேந்திரியம் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளும் ஞானேந்திரியமாகும். இவ்வைந்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்புரிவதாலேயே உயர்கள் அறிவை பகுத்தறிவு மெல்ல மெல்ல மேனிலை அடைகின்றது. அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். சித்தம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தான் 3வது அரணம். இதுல 3வது பிரகிருதி என்று அழைப்பது உண்டு. எனவேதான் சித்தத்தை முதலாக கொண்ட இந்த 20 ஆன்ம தத்துவங்களும் பிரகிருதி மாயா தத்துவங்கள் எனப்படுகின்றன. இப்பிரகிருதியுடன் புருடனான ஆன்மா வித்யா தத்துவங்களில் ஒன்று இணையும் போதே ஏனைய தத்துவங்களுடன் இணைந்து இப்பௌதிக உலகில் செயலாற்ற ஆரம்பிக்கிறது போல என்பது சைவ சித்தாந்தத்தின் முடிவாகும். இதனை விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனுகரணம் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் மாய மயக்கமும் செய்யுமன்றோ என சைவ சித்தாந்தம் கூறுகிறது. சைவ சித்தாந்தம் மாயை ஆன்மா விடுதலைக்கு உதவுகிற ஒரு சடப்பொருளாக உரைக்கிறது. ஆன்மாக்கள் இவ்வுலகத்தில் பெற்றற்ற விதைகளை செய்து முத்தியடைவதற்காக மாயை மூலமாக பஞ்சபூதங்கள், அக்கருவிகள், அகக்கருவிகள், புறக்கருவிகள் படைக்கப்படுவதால் இந்த மாயை ஆன்மாக்களுக்கு இருளை போக்கும் ஒரு விளக்கு போல உதவி செய்வதாக சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இதனை திருவருட்பயன் விடிவளவுமாம் வடிவாதி கண்மத்து வந்து விடிய மட்டும்தான் அந்த விளக்குன்ற பவர். சூரியன் வந்தோன்னா அதுல பவர். இவ்வாறு சைவ சித்தாந்தம் மாயை இப்பிரபஞ்சத்தின் முதற்கணமாகவும் ஆன்மாக்களின் முத்திக்குரிய காரணமாகவும் முன்வைக்கின்றது. சரி, ஓம் நமச்சிவாய முற்றிட்டு. ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ராஜுண்ட மூலையும் பகுதியை ஒரு கவனம் காட்டு கூப்பிடுங்க.